நெட்டவெளி உன்னை இறக்கி விட்டு அவ கிளம்பிட்டாளோ? ஆமாக்கா, அவ என்னை இப்பதான் விட்டுட்டு போறா. அப்புறம் உங்களையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொன்னாக்கா. என்னன்னு தெரியல. ஏமா என்னாச்சு, ஏதாவது சொன்னாலா? தெரியலக்கா, அவங்க மாமியார் ஏதாவது திட்டுவாங்களா இருக்கும். சரி வாங்க, என்னதுன்னு ஒரு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரிம்மா. சரி இரு, என் தங்கச்சி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த நெட்டவெளியோட பெரிய தொல்லையா போச்சு. நம்ம மாமியாருக்கே பயப்படுறதில்ல, இவ மாமியாருக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. எல்லாம் தலையெழுத்து. வாங்கிட்டா போவோம். சரிக்கா வாங்க. வாமா வா. என்ன படம் நல்லா இருந்துச்சா? ஆஹா, கிளவி வேலையை ஆரம்பிக்கிறாளே. அத்தை, படம் சூப்பராக இருந்துச்சு த. உங்கள் ஞாபகமாகவே எனக்கு இருந்துச்சு தெரியுமா? அடேங்கப்பா, ஏன் ஞாபகமாவா? என்ன சொல்ற? ஆமாத்த, படத்தில் ஒரு கேரக்டர் அப்படியே நீங்கள் தான் போங்க. அப்படியா? யாருமா அந்த ஹீரோயினா? ஓஹோ, கிளவிக்கு இந்த ஆசை வேறையா? அட போங்க த, ஹீரோயினே அங்கே செகண்டு தான். உங்கள் கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு. அப்படியே உங்களை மாதிரியே தான் த. அப்படி என்ன கேரக்டர்? யாருமா அது? அத்தை, அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனே ஒரு பேய் வரும் த. வந்து அப்படியே மீனை கடிச்சு திங்கும் பாருங்க. அது ஒரு காட்டேரி மாதிரி த. அப்படியே அதை பார்த்தோன்னே நீங்கள் தான், உங்கள் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சுன்னா பாருங்களேன். அடியே, என்ன நக்கலா உனக்கு? என்ன காட்டேரின்னு சொல்றியா அப்போ நீ? அத்தை, நான் அப்படிலாம் சொல்ல வரல. அவங்கள அதை பார்த்தோன்னே உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதான் சொன்னேன். சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்டேன்? சரி போய் சமைச்சு ஏதாவது கொண்டு வா, வயிறுலாம் காஞ்சு கிடக்குது. என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொண்டுட்டு வரேன். ஆஹா, இவளை நம்பி சமைக்க சொல்லலாமா? அன்னைக்கு சூப்பு வச்சே என் மகளை ஓட விட்டவளாச்சே இவளை நம்பி சாப்பிடலாமா மறுபடியும் இந்த வீட்டில்? இல்லைம்மா, இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு, சமையல் வேலை நானே பார்த்துக்கிறேன். அப்படியா அத்தை? சரிங்க, சரி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன். சமைச்சு முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுறீங்களா? ஆமாண்டி ஆமாம், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, அப்படியே தலையில் ஏறி உட்காந்துருவேன். நீ என்னது உள்ள ஒரே சத்தமாக இருக்கு? உள்ள வரலாமா? கீதாக்கா, நல்ல வேலை கரெக்ட் நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்துனீங்க. வாங்க வாங்க. வாமா பாக்யா, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் வந்தேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க்கா. கீதாவும் வரேண்ணா, அப்படியே 2 பேரும் சேர்ந்து வந்தோம். ஓ அப்படியாம்மா, சரி சரி சரி, உட்காருமா. இந்த அடி நெட்டவழி, ஒரு 2 டீ போட்டு எடுத்துருவாப்போ. சரிங்க தே, இதை போட்டு வரேன். அடியே, உங்கள் அத்தை டீ எனக்கும் பாக்கியாக்காகவும் தான் கேட்குறாங்க. நீ பாட்டுக்கு உங்கள் அத்தைக்கும் நாத்தனாருக்குன்னு போடுற மாதிரி போட்டுட்டு வந்துடா, சரியா? கொஞ்சம் நல்லா போட்டு எடுத்துருவா. ஓடு ஓடு. கீதாக்கா, எனக்கு தெரியாதா? அதெல்லாம் விடுங்க, சூப்பராக போட்டு கொண்டு வரேன். அப்புறம் என்னம்மா, அன்னைக்கு சிந்து வந்தாலாமே, சொல்லவே இல்லை. ஒரு நாள் கூட தங்கல போயே. அதை ஏண்டி கேட்குறீங்க? உங்கள் ஃப்ரெண்டுக்காரி இருக்காளே, எங்கே தங்க விட்றா அவளைங்க? கேள்விப்பட்டோம்மா. சரி, தெரியாமல் எதுவும் போட்டு கொடுத்துருப்பா. சூப்பு செய்ய தெரியாமல் ஏதாவது பண்ணியிருப்பாமா. நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க அவன் மேலே. இல்லை பாக்கியா, என்ன ஒரு சூப்புக்கு மிளகு மிளகா எவ்வளோ போடணும்னு தெரியாமல் யாராவது போடுவாங்களா? இவ வேணுமுனே தான் பண்ணுறா. சரிங்கக்கா, இப்படியே கல்யாண நாள்லேருந்து சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படிக்கா? ஒருத்தவங்க கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கங்க. நீங்கள் தான் பெரியவங்க, நான் அவகிட்ட சொல்கிறேன். அவளும் இதுக்கப்புறம் நல்லா நடந்துக்குவா. நீயே எடுத்து சொல்லுமா, நம்ம சொன்னாதான் தப்பாக போயிடுது, என்ன பண்ணுறது? உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவளுக்கு குழந்தை எதுவும் ஒன்றும் உண்டாகலை, அதனால கோவத்தை அந்த கோவத்தை காட்டுறீங்க அவன் மேலே. கீதா, உனக்கு அறிவு இருக்குதா? இந்த விஷயத்தை இப்படி தான் கேட்பியா? அட இல்லைக்கா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே, அதுக்கு தான் கேட்டேன். காவேரி அக்கா, அவள் இப்படி தான் ஏதாவது கேட்டுட்டு இருப்பா, நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க. கேளுங்க, இன்னும் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. என்னை பார்த்தா உங்களுக்குலாம் அப்படி இருக்குது இல்லை? நானும் ஒரு பிள்ளையை பெற்றவதான். நான் இப்படி என் வீட்டுக்கு வந்த மருமகளை அதை நினச்சி நான் திட்டுவேனா? இப்போ தானே 6 மாதம் ஆகுது. அதுக்குள்ளேயும் நான் ஏன் இப்படி நினைக்க போகிறேன்? நான் இப்போ அதில் தான் மனசில் வச்சுட்டு அவளை திட்டி சண்டை போட்டுட்ருக்கேன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல? ஐயோ காவேரி அக்கா, நான் அப்படிலாம் கேட்கல. நீங்கள் ஏன் இப்படி அழுகுறீங்க? மன்னிச்சுக்கோங்கக்கா, நான் தப்பாக ஏதாவது கேட்டுட்டேனா? அக்கா அழாதீங்கக்கா, கண்ணத்தை உடைங்க. அவ தெரியாமல் ஏதோ லூசுத்தனமாக கேட்டுட்டாக்கா. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? விடுங்கக்கா, கண்ணத்தை உடைங்க, அழுகாதீங்கக்கா. இல்லை பாக்கியா, நான் இந்த ஊரில் இத்தனை வருஷமாக தானே இருக்கேன், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்கல்ல. நான் போய் அப்படிலாம் நினைப்பேனா? நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் மனசு இருக்குல்ல. இதுக்கெல்லாம் யாராவது மருமக வேலை பார்க்க மாட்டேங்கிறான்னு திட்டுறது ஒரு குத்தமா? அக்கா, உங்கள் மனசை எனக்கு தெரியும்க்கா. நீங்கள் எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க, சரிங்களா? நான் நெட்டவள்ளிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். குடும்பம் எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்க்கா. அவளை நான் மாற்றி காட்டுறேன், சரிங்களா? நீங்கள் வருத்தப்படாதீங்கக்கா. நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கக்கா. சரி, நான் உள்ளே போகிறேன். நீங்கள் அவள் டீ கொண்டு வந்தானா டீ குடிச்சிட்டு போங்கம்மா. வரேன். ஏன் கீதா, உனக்கு என்ன நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாது, அதுக்குன்னு இப்போ உடனே இப்படியா கேட்ப? அவங்க மனசில் என்ன நினச்சாங்களோ பாவம். பாரு எப்படி பொதன்னு கண்ணீரை வடிக்கிறாங்க. இந்த கிழவி மனசுக்குள்ள இப்படி ஒரு ஈரமா? தண்ணி புதுபுதுன்னு வருது. சரி சரி, இப்பெல்லாம் பேசாதம்மா, கொஞ்சம் பார்த்து பேசு, சரியா? என்னக்கா, நீங்கள் 2 பேர் தான் நிற்கிறீங்க, என் மாமியாரை காணோம்.
வா நெட்டவள்ளி. அவங்களுக்கு ஏதோ தலைவலிக்குதான், கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு போயிருக்காங்க. சரி கொண்டா, டீயை கொண்டா, குடிப்போம். நெட்டவள்ளி, நீ டீ போடுற டைம்ல இங்க ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஓ மாமியார் அழுதுட்டா தெரியுமா? அடக்கடவுளே, என்ன சொல்றீங்க? ஏன், என்ன நடந்துச்சு? இந்த நல்ல விஷயத்தை நான் பார்க்காம போயிட்டேனே. அட நெட்டவள்ளி, வாய மூடு சரியா, இப்படிலாம் பேசாத. இவ பாட்டுக்கு சும்மா இருக்க முடியாம உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்க அவளை கொடுமைப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா. அந்த அம்மா என்ன நினைச்சிச்சோ தெரியல, உடனே ஒரே அழுக. அட லூசு கீதாக்கா, இப்படியா கேப்ப? என் மாமியார் இதுக்கெல்லாம் என்ன பேசுமா? நான் வேலை ஒழுங்கா பார்க்கறது இல்ல, ஊர் சுத்திட்டு இருக்கேன், இதுக்கு தானே திட்டும். நீ போய் இப்படி கேட்டு வச்சிருக்கிற. பாவம் இல்லையா, அது மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அட கடவுளே, என்னடி வீட்டில் சண்டை வரும், 2 பேர் வாங்க சமாதானப்படுத்தன்னு கூப்பிட்ட, இப்போ நீங்களாம் ஒன்றாயிட்டீங்க போல இருக்கு. என்ன திட்டுற? இதுக்கு தான் சொல்கிறது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம சும்மா பேசக்கூடாது கீதா. கொஞ்சம் பொதுவாக பேசும்போது பார்த்து பேசணும் சரியா? என்ன எல்லாரும் இப்போ ஒன்று கூட்டிட்டீங்க, அப்போ நான் தான் தப்பா? அப்படி சொல்லலம்மா. இப்போ பாரு, ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவங்களுக்கு தானே மனசு கஷ்டம், நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் பேசிட்டு. கடைசியில் யார் கஷ்டப்படுறது? அவங்க தானே. ஆமாம் ஆமாம், இப்படியே எல்லாரும் பேசுங்க. நான் தான் இப்போ தேவையில்லாமல் வந்து இங்கே பேசிட்டு நிற்கிறேன். வந்த பாருங்க, என்ன சொல்லணும், நான் போகிறேன். உங்கள் டீ வேணாம், ஒன்றும் வேணாம். கீதா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்பட்டு போற? நில்லு கீதா, இப்போ எதுக்கு இவ்வளோ கோபம் வருது உனக்கு? கோபமும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆளை விடுங்கடா சாமி. விதி நெட்டவள்ளி எங்கே போயிட போறா? கீதா தானே, அப்புறம் பார்த்து அவளை சமாதானப்படுத்திக்கலாம். சரி நீ உன் மாமியாரை பாரு, உள்ளே போய் படுத்திருக்கோம், டீ எதுக்கு போட்டு போய் கொடு சரியா? கொஞ்சம் பார்த்து பேசு, பொறுமையாக நடந்துக்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு போல, பொது பொதுன்னு தண்ணி வேற ஊற்றுது கண்ணில். சரிக்கா, டீ ஆறிட்டு போகுதுக்கா, நீங்கள் குடிங்க. பரவாயில்லையே நெட்டவள்ளி, டீலாம் நல்லா தானே போடுற. அக்கா, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும்க்கா. டீ போடுவேன், வெள்ளை சாதம் வைப்பேன், அப்புறம் தோசை ஊற்றுவேன், இட்லி சுடுவேன், ஓரளவுக்கு சட்னி கூட செய்வேன். பரவாயில்லையே, அதான் அவ்வளோ தெரியுது. அப்புறம் என்னடி, சாம்பார், காரக்குழம்பு, கறி குழம்பு, இந்த 3 தானே, அதெல்லாம் கற்றுக்கலாம் விடு. ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஊர் சுற்றுறதெல்லாம் விட்டுட்டு என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஒன்று ஒன்றா பாட சொல்லித்தரேன் சரியா? அட போங்க பாக்கியாக்கா, அதெல்லாம் கற்றுக்கப்படாது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என் மாமியார் ஒரு வேலையும் செய்யாதுக்கா. அப்புறம் என் பாடம் தான் ரொம்ப கஷ்டமாக போயிடும் பாரு. அப்போ நீ என்ன ஐடியாவில் தான் இருக்கிற? எப்போ தான் சமைக்க கற்றுக்க போகிற? அது கொஞ்சம் வருஷம் போகட்டுக்கா, பார்ப்போம். அதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்து நமக்குன்னு பொறுப்பு வரும்போது தானாக சமையலும் வரும், விடுங்க. சரி சரி, ஏதோ நல்லபடியாக இருந்தீங்கன்னா சரிதான். சரி நீ உன் மாமியாரை போய் பாரு, அழுதுகிட்டே உள்ளே போனாங்க, என்னாச்சுன்னு தெரியல. நான் வேறு வீட்டுக்கு போகணும், என் தங்கச்சி வீட்டுக்கார வேறு வந்துருவார், அவள் வேறு ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி வர நெட்டவள்ளி. சரிக்கா, சரி பார்த்து போங்க. ஐயோ, இவங்களுக்கு வேறு என்னாச்சுன்னு தெரியலையே. சரி போய் என்னன்னு பார்ப்போம். அத்தை அத்தை, தூங்கிட்டீங்களா? ஏய், இப்போ என்ன உனக்கு வேணும்? எதுக்கு இப்போ என் ரூமுக்கு வந்திருக்க? கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விட மாட்டியானே? ஏத்த, நான் என்னத்த பண்ணேன்? எதுக்கு என்னை பார்த்து மூஞ்ச திருப்பிக்கிறீங்க? ஏம்மா, உன்னை பார்த்து ஒன்றும் மூஞ்சி திருப்பலாமா? நான் பாட்டுக்கு தூங்க தான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விடு சரியா? சரிங்கட்ட, உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. டீ வேணுமான்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன். டீ போட்டு வரட்டுங்களா? இல்லை இல்லை, எனக்கு டீலாம் ஒன்றும் வேணாம். சரி, நீங்கள் தூங்குங்க, நான் வரேன். இவகிட்ட மட்டும் நம்ம கெத்த கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். வெளியில் காட்டிக்க கூடாது பாசமாக இருக்கிறோம் அப்படின்னு. கொஞ்சம் கடுக்கடுன்னு இருந்தால் தான் இவன் நம்ம வழிக்கு வருவா, வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரம் கற்றுக்குவா. ஏங்க, நைட்டுக்கு சப்பாத்தி போடவா இல்லை தோசை ஊற்றட்டுங்களா? உன் இஷ்டம் பாக்கியா, உனக்கு எது ஈஸியாக இருக்கோ பண்ணு. சரிங்க, அப்போது நான் தோசை ஊற்றுறேன். மதியம் செஞ்ச குழம்பு இருக்குது, அதை வச்சு முடிச்சுக்கலாம். சரிம்மா. பசங்களுக்கெல்லாம்? பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நூடுல்ஸ் இருந்தது, இப்போ தான் செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டு படுத்துட்டாங்க. தங்கச்சியும் படுத்துட்டா. அடட மாப்பிள்ளை, வாங்க வாங்க. தம்பி கோபி, பாப்பா, நல்லா இருக்கியா? வரேன் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. ஏன் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்க கூடாதா? இருட்டுனதுக்கு அப்புறம் வர. சரி வா உட்காரு. ஒரு வேலை விஷயமா வெளில போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பாக்கியா, போய் டீ போட்டு எடுத்துட்டு வாமா. இதோ போகிறேங்க. இல்லை இருங்க, எனக்கு டீலாம் ஒன்றும் வேணாம், நான் வர வழியில் குடிச்சிட்டு தான் வரேன். சரிங்க மாப்பிள்ளை, சரி நீங்கள் உட்காருங்க, நான் அந்த ராதிகாவை வர சொல்கிறேன். அப்புறம் கோபி, என்ன வேலையெல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் இருக்குதா? எங்களுக்கெல்லாம் என்ன வேலை இல்லாமையா போகும், ஏதோ போயிட்டு இருக்கு. அதுக்கேப்பா இப்படி பேசுற? நான் நல்லா தானே கேட்டேன், கொஞ்சம் நல்லா தான் பேசேன். ஏன் என்னாச்சு? நல்லா தானே பேசுகிறேன், இதுக்கு மேலே எப்படி பேசுறது? ஏங்க வாங்க, இப்போ தான் வரீங்களா? ஆமாம் இப்போ தான் வரேன். எங்கள் பசங்களெல்லாம் காணோம், நீ என்ன பண்ணுற? பசங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க, நானும் கொஞ்ச நேரம் சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன். என்ன இந்நேரத்துல என்ன தூக்கம் உனக்கு? நான் தான் எல்லாரும் ரெடியாக இருங்க, நைட்டு ஊருக்கு போகணுன்னு கூப்பிட வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளேயே தூங்கினா எப்படி? அப்போ என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஏப்பா எதுக்குப்பா இப்போ கோவப்படுற? லேட் ஆயிடுச்சுன்னு பசங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க, விடுங்க, காலைல போகலாம். ஏங்க நான் என்னங்க பண்ணேன்?
சாப்பிட்டு லேட் ஆச்சுன்னு தானே தூங்குனாங்க. காலையில் போகலாமே. நைட் நேரத்தில் தூங்குற பசங்களை எப்படிங்க வண்டியில் கூட்டிகிட்டு போகிறது? இதுக்கு தான் உங்களை ஊருக்கெல்லாம் நான் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னேன். பாத்தியா இப்போ இங்கே வந்தோடனே உன் இஷ்டத்துக்கு பேசுகிறத. ஒழுங்காக கிளம்புற வழியை பாரு. நான் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்க. ஏப்பா கோபி, நைட்டு மட்டும் தங்கிட்டு காலைல போங்களேன், பசங்களாம் தூங்குதுங்க. ஏய் ராதிகா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, போய் கிளம்பி வா. சரி பாக்கியா, வீடு இன்னொரு நாள் வரட்டும். அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், கிளம்பட்டும். பரவாயில்ல வீடு. சரிக்கா, நான் போய் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். பசங்களை கொஞ்சம் எழுப்பி மட்டும் விடேன். சரிம்மா, வா போகலாம். இவளையெல்லாம் இப்படி மிரட்டியே வைக்கணும், இல்லைன்னா திமிரு வந்துடும். அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஆட்டமா இருக்கும். கிளம்பணும்னு சொன்னா கிளம்புறாளா பாரு. கவிதா, நான் இப்பதான் வந்தேன். நம்ம வீட்டுக்கு போகணும்ல, போலாமா? வேணாம் வேணாம், நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, இன்னொரு நாள் வரலாம். டே கார்த்தி, என்ன ஊருக்கு ஒரு ஐடியா இல்லையா? அக்கா சரிக்கா, நீ பார்த்துக்க, பசங்களை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். சரி ராதிகா, எதுவும் நினைக்காத, பார்த்து பத்திரமா போ, பசங்களை கூட்டிகிட்டு போ, சரியா? உடம்ப பார்த்துக்க. நான் இன்னொரு நாள் நான் வரேன். மாமா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பெரியம்மா, பெரியப்பா, ஊருக்கு போயிட்டு வரோம். பெரியம்மா, பெரியப்பா, நானும் ஊருக்கு போயிட்டு வரேன். அக்கா எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க, காலையில் எழுந்திரிச்சு சொன்னியும். சரிடா கண்ணுங்களா, நீங்கள் பார்த்து போங்க. நான் அக்கா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி சரி, போயிட்டு வரோம். சரிப்பா கோபி, பார்த்து பார்த்து வண்டியை விட்டு. நைட்டு நேரம் வேற, பிள்ளைங்களை பார்த்து கூட்டு போ. பாருங்க, இவெல்லாம் ஒரு மனுஷனா? வந்தா தூங்குற பிள்ளையில எழுப்பி கூட்டிட்டு போறான். மூஞ்சிய கடுக்கடுனே வச்சுட்டு எப்படி திட்டுறான் பாருங்க என் தங்கச்சிய. ஆமா பாக்கியா, ஏதாவது பேசுறானா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? சும்மா வேலை எப்படி போகுதுன்னா அவ்வளோ கோவத்துக்கு வரான். இவங்கிட்டலாம் நான் வேலையை பற்றி வேற பேசலான்னு பார்த்தேன். என்ன பேசுறது போ. ஆமாங்க, நீங்கள் கூட ஏதோ அவருக்கு வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றிலாம் இப்போ பேசினா சண்டை தான் வந்திருக்கும். வேணாம் வேணாம், இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஆமாம் பாக்கியா, அதனால தான் நானும் அதை பற்றி எதுவும் பேசலை. சரி வா, உள்ளே போய் தூங்குவோம், நேரமாச்சுல. சரி சரி, எதுவும் நினைக்காத, எல்லாம் சரியாயிடும். வா உள்ளே போகலாம்.